ஹாய் என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் நிறைஞ்ச நண்டு ரசத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கடல் நண்டோ வயல் நண்டோ ஏதோ ஒரு நண்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கோங்க. இப்போது நண்டு ஒரு 1/2 கிலோ நண்டு இருக்குது அப்படின்னா அதில் பாதி இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். மீதி பாதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மீதி பாதி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, கால் உடம்பு இதை மிக்சியில் இந்த மாதிரி கூழாக அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டணும். இந்த மாதிரி கழிவு வரும். இப்போ வடிகட்டின அந்த நண்டு ரசம் அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இல்லைன்னா அந்த சாறு மட்டும் போதும் அப்படின்னாலும் ஓகே. ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு, ரசம் எல்லாம் ஒன்று தான். நல்லா கொதித்து வரும்போது சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு இவ்வளோ சதைச்சி அதை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூனு உப்பு, கல் உப்பு போட்டுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது கை கால் உடம்பு வலி, காய்ச்சல், சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு குணம் கொடுக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.